James chapter 3 verses 1 to 10 ல இருந்து வாசிச்சோம் இல்லையா? So now we read out there that our words have power. நம்மளோட வார்த்தைக்கு வல்லமை இருக்குன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அவ்வளோ கிளீனா டிஸ்கிரிப்ஷன்ல அங்க போட்டிருக்காங்க about how இது ஒரு டைனி ஆர்கனா இருக்கட்டும், ஸ்மால் ஆர்கன் இந்த பாடி, அந்த ஷிப்ல இருக்க அந்த ரடார் மாதிரி, ஓகே, அண்ட் ஹார்ஸுக்கு அந்த பிரிட்டில் ஒரு சின்ன பீஸ் தான் அது, ஆனா யூ கேன் கண்ட்ரோல் த ஹோல் ஷிப் வித் இட் அண்ட் த ஹோல் ஹார்ஸ் வித் இட், யூ கேன் ட்ரெயின் த ஹார்ஸ் வித் இட் அப்படின்ட்டு. ஸோ இன்னைக்கு வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டேக் அஸ் ஆல் ஆஃப் அஸ் டுகெதர், நம்ம இந்த பவர் ஆஃப் த டங்கை பத்தி அண்ட் பவர் ஆஃப் அவர் வேர்ட்ஸை பத்தி கத்துக்கலாம். And I just want to share with you that as a church நம்ம ஒரு ஃபேமிலியா இருக்கிறோம். இந்த குடும்பத்துல ஆண்டவர் வந்து நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்னமோ சொல்லி கொடுத்துட்டே வந்துட்டு இருக்கிறாரு நான் நம்புறேன். ஒரு சண்டேயும் the way God is guiding us and teaching us is something amazing. இந்த கோவிட் டைம்லயும் the way God has been strengthening us. we saw a few weeks back also எப்படி நம்ம விசுவாசத்துல நிலைத்து இருக்கிறோம், how to stand firm in the faith. and ஏன்னா பிரச்சனைகள் வரும், and we are seeing பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு, ஒண்ணு மாத்தி ஒண்ணு வந்துட்டே இருக்கு ஒவ்வொருத்தருக்கும். ஆனா but God is trying to teach us something. What the devil meant to harm us, God will turn it around for our good. பிசாசு என்ன நம்மளுக்கு துன்பம் கொண்டு வரணும்னு யோசித்தானோ ஆண்டவர் அதை எல்லாத்தையும் மாத்தி அவருக்கு நன்மையாய் அவருக்கு மகிமை கொடுக்கிற ஒரு காரியமாய் மாத்தி கொடுக்கிற வல்லவராய் இருக்கிறார். So today I think God wants to teach us something. நமக்கு என்னமோ சொல்லி கொடுக்கணும்னு ஆண்டவர் விரும்பி இருக்கிறார். As we go through this, I want you to just come with an open mind. ஒரு open heart ஓட வாங்க. Let's just go through this in the presence of God. Let the Holy Spirit of God teach us. So one minute க்கு நம்ம கண்ணை மூடி நம்ம ஆண்டவரை கேட்போமா? Holy Spirit of God, please teach us, Lord. ஆவியானவரே எனக்கு சொல்லி தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு தாழ்ந்து கேட்போமா? I request that each of us will just bow our heads in prayer and pray that the Lord, that the Holy Spirit of God, who is our teacher, will teach us today. May I request Sheila auntie to pray for us, please, that God will speak to us through the word of God. ஆண்டவரே, ஆமாண்டரே, மக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த நாளிலும் கர்த்தாவே ஆண்டரே உடைய வார்த்தையை கேட்க நீ கிருபை செய்த தயவுக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இப்போது இருக்கிற சூழ்நிலை கர்த்தாவே, எங்க பார்த்தாலும் கர்த்தாவே பிரச்சனை கர்த்தாவே, ஆண்டரே மரண ஓலங்கள் கர்த்தாவே, ஆனாலும் கர்த்தாவே நீர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் தந்த தேவன், வார்த்தையில் உண்மையுள்ள தேவன் கர்த்தாவே. ஆண்டரே நீர் எங்களுக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியில ஆவியை கொடுத்திருக்கிறீர். அதை சுதந்திரத்து கொண்டு கர்த்தாவே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். தெரியாதே உன் தேவன் உன்னை பேர் சொல்லி அழைத்து நீ என்னுடையவள், நீ தண்ணீரில் நடக்கும் போது நான் உன்னோட கூட இருக்கிறேன், ஆறுகளை கடக்கும் போது அவள் மேல் புரளுவதில்லை, நீ அக்னி நடந்தாலும் வேகாதிருப்ப அந்த அக்னி ஜுவாலையின் மேல் பற்றாது என்று சொன்ன தேவனே, அந்த வாக்குத்தத்தை கொண்டு கர்த்தாவே நாங்கள் ஆண்டரை கடந்து கொள்ள நீ கிருபை செய்யுங்கப்பா. இப்பொழுதும் கர்த்தாவே நாங்கள் வார்த்தை கேட்கின்ற பொழுது கர்த்தாவே எங்களோடு கூட நீர் இடைப்பட வேண்டுமாறுமே கேட்போம் கர்த்தாவே. இந்த நாட்டில் எங்களுக்கு வேண்டிய ஆவிக்குரிய மன்னாவை தந்து கர்த்தாவே நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமாறுமே கெஞ்சி மன்றாடும் கர்த்தாவே. நீர் கர்த்தாவே பிரியாவை மறைத்து கொண்டு கர்த்தாவே இந்த நாளே கர்த்தாவே எங்களை ஆண்டவரே ஆசீர்வதிக்க வேண்டுமாறும் கெஞ்சி மன்றாடும் கர்த்தாவே. எல்லாவற்றும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரமபிதாவே. ஆமென். Amen. Praise God. Okay, so let's move on. Our words have power. நம்மளோட வார்த்தைக்கு வல்லமை உண்டு. இது நான் சொல்லல, the Bible says. நான் இப்ப எல்லாம் சொல்ல போறது எல்லாமே ஆண்டவரோட வார்த்தையில இருந்து தான் சொல்றேன். Death and life are in the power of the tongue. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. Proverbs 18:21ல போட்டிருக்கேன். நான் நிச்சயமாவே இந்த மாதிரி இருக்காங்க. உங்களுக்கும் எனக்கும் தெரியுமா? நம்ம பேசுற வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்குன்னு தெரியுமா? Life and death, blessing and curse is in the power of our tongue. நம்மளோட டங்குனா நம்ம யூஸ் பண்ற வேர்ட்ஸ், நம்ம பேசுற வார்த்தைகள். வார்த்தைகளுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்.
பிகாஸ் in the beginning நீங்க பாத்தீங்கன்னா ஜெனசிஸ்ல வேர்ட்ஸ் ஆல ஆண்டவர் he speaks the world into existence. ஆண்டவர் பேசி கிரியேஷன் வருது. he spoke the word into existence. And John 1:1 la pathina, in the beginning was the word, and the word was with God, and the word was God, and the word became flesh and dwelt among us. Words have power, and in our midst we have a God who speaks words of life. And the words of life பேசுனனால தான் நம்ம இன்னைக்கு ஒண்ணா சேர்ந்து இப்படி இருக்கிறோம். Amen. So life and death are in the power of our tongue. Because we are followers of Jesus, ஆண்டவரை நம்ம பின்பற்றி வரனால நம்மளோட வார்த்தைகளை நம்மளும் கேர்ஃபுல்லா இருக்கணும். போக போக உங்களுக்கு தெரிய வரும் எப்படி ஆண்டவர் அந்த வேர்ட்ஸ்க்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாரு அப்படின்ட்டு. தட்ஸ் ஸோ இந்த வேர்ட்ஸை நம்ம லைஃப்க்கு யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா டெத் வரத்துக்கு யூஸ் பண்ணலாம். பிளெஸிங்ஸ் கொடுக்க யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா கர்ஸ் வரத்துக்கு யூஸ் பண்ணலாம். ரைட்? ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம யூஸ் பண்றோம். அண்ட் ஜேம்ஸ் 3ல நம்ம இப்போ வாசிச்சோம் டங்கோட பவர் எப்படி இருக்குன்ட்டு. அது என்ன போட்டிருக்கு? அது நெருப்பு மாதிரி இருக்கான். அந்த நெருப்பு எங்க இருந்து இக்னைட் ஆகி வருதான்? ஹெல்ல இருந்து. If you see James 3:6ல போட்டிருக்கு, it is ignited by hell itself. நரகத்துல இருந்தே பத்தி வச்ச ஒரு நாக்கா இருக்கு. And bitter wordsனா என்ன? கசப்புள்ள வார்த்தைகள். கசப்பு எப்போ வருது? ஃபர்ஸ்ட் கோவம் வருது, அதுக்கப்புறம் அதை டீல் பண்ணாம நம்ம அதுக்குள்ள மனசுக்குள்ள கசப்பா போயிடுது இல்லையா? அதுக்கப்புறம் அந்த வார்த்தைகள் வருது பாருங்களேன் பேசும்போது. அது எப்படி இருக்கான்? sword மாதிரி இருக்கான். It pierces through like a sword, like arrows. It is sharp, ஒரு poisonous snake மாதிரி. அவ்வளோ மோசமா இருக்கு அந்த வேர்ட்ஸ். எப்படி? bitter words. கோபம் உள்ள வார்த்தைகளும் bitter words அந்த மாதிரி இருக்கு. ஆனா Proverbs 15:4ல என்ன போட்டிருக்கு? A healing tongue is a tree of life. Healing tongue is a tree of life. இப்போ இந்த பிக்சர்ஸ்லயே உங்களுக்கு தெரியும் நம்ம யூஸ் பண்ற வேர்ட்ஸ் மத்தவங்களை எப்படி பாதிக்கும் இல்லையா? என்ன மாதிரி வார்த்தைகள் நம்ம யூஸ் பண்றோம், அது மத்தவங்களுக்கு பாதிக்கிற வார்த்தைகளா இருக்கா, அல்ல சொக கொடுக்கிற வார்த்தைகளா இருக்கா? நம்ம யூஸ் பண்ற நாக்கு ஆர் வேர்ட்ஸ் ஹீலிங்கா இருக்கா, லைஃபா இருக்கா, இல்லைன்னா என்ன மாதிரி இருக்கு? Now we are going into lockdown. நீங்க நியூஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி லாக்டவுன் இஸ் நாட் அ ஜோக் ஃபார் மெனி பீப்புள். லாக்டவுன் வரும்போது எல்லாரும் ஒரு வீட்டுக்குள்ள அத்தனை பேரும் சுத்தி இருக்கிறாங்க. ஒருத்தருக்குள்ள எவ்வளோ சண்டை வருது, எவ்வளோ கஷ்டங்கள் வருது, எவ்வளோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. விட்டுட்டு ஓடவும் முடியாது, ஏன்னா யூ ஆர் அண்டர் லாக்டவுன். இதனால நிறைய இடத்துல நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு, ரிலேஷன்ஷிப்ஸ்குள்ள பிரச்சனைகள் வந்திருக்கு. நம்ம ஃபேமிலிஸ்ல எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, பட் ஆனா உலகம் முழுவதும் they are talking about problems that has come because of lockdown, because of being together. நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேரு என்னோட மேரேஜே சர்வைவ் ஆகுமான்னு தெரியல, நான் டிவோர்ஸ்ல போய் முடிப்பேனான்னு தெரியல, டொமஸ்டிக் வயலன்ஸ் அவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது, வீட்டுல என்ன அவ்வளோ ஹாரஸ் பண்றாங்க, அபியூஸ் கேஸ் ரொம்ப ஜாஸ்தி போயிட்டு இருக்கு, செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் போயிட்டு இருக்கு, மேரேஜஸ் உடைஞ்சு போகுது. இது இந்தியால மட்டும் சொல்லல, ஆல் ஓவர் த வேர்ல்ட். இதுதான் டேட்டா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் காமிக்கிறேன், கொஞ்சம் தான் எடுத்திருக்கிறேன், நிறைய இருக்கு டேட்டா இதுல. ஏன் தெரியுமா? ஒருத்தருக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல கான்ஃபிளிக்ட் வருது, பிரச்சனைகள் வருது, ரொம்ப டைம் செலவு அளிக்க நம்மளோட கோபம் ஜாஸ்தி ஆகுது, நம்ம நாக்க கண்ட்ரோல் பண்ண முடியாம நிறைய வார்த்தைகளை சொல்லிடுறோம், ஹர்ட் பண்ணிடுறோம், அண்ட் பிட்டர்னஸ் உண்டாகுது. அதனால வர எஃபெக்ட், இம்பாக்ட் அதோட ஜாஸ்தியா போயிட்டு ரிலேஷன்ஷிப்ஸ் உடைச்சிட்டு வருது. These are data from the newspaper, publish ஆன நியூஸ். இதெல்லாம் நான் எழுதுனது கிடையாது. All over the world the stress is causing even divorce and so many other problems. நம்ம தமிழ்நாடு இப்ப லாக்டவுன்குள்ள போறோம். நம்ம எல்லாரும் ஃபேமிலிஸும் ஆண்டவரோட பிள்ளைங்களா இருக்கிறோம். ஒருத்தரும் நம்மளோட ஃபேமிலிஸ்ல நம்ம எப்படி ஆண்டவரோட
வல்லமையும் அன்பும் ஹீலிங்கும் கொண்டு வரும்ட்டு நம்ம பார்க்கலாம். என்ன மாதிரி நம்ம வாழ்க்கையை நம்ம நடத்தணும் அண்ட் என்ன பண்ணா ஆண்டவரோட ஆசீர்வாதம் நமக்கு இருக்கும். Main and important thing is to ensure that we don't break down in our relationships is to take control of our tongue. நம்ம நாக்குல கண்ட்ரோல் வைக்கணும். Once we keep a control of our tongue, நிறைய பிரச்சனைகள் தீரும். Because healing is a tree of life. The healing tongue is a tree of life. இந்த வார்த்தை நான் திருப்பி சொல்லிட்டு இருப்பேன். கடைசியில அது எங்க போய் நம்ம ரெவலேஷன்ஸ்ல எப்படி ஆண்டவர் இதை கனெக்ட் பண்றாரு நான் சொல்லி கொடுக்குறேன். லைஃப் அண்ட் டெத் இஸ் இன் த பவர் ஆஃப் த டங்ன்னு சொல்லும் போது, இப்போ டேக் ஃபார் எக்ஸாம்பிள் அ ஃபால்ஸ் விட்னஸ். ஓகே, தப்பா சாட்சி கொடுக்குறவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஒரு இன்னசென்ட் மேனை ஜெயில போடுறதுக்கு ஒரு வழி உண்டாக்கி தந்துடுறாங்க இல்லையா? ஜெயில போடலாம், இல்லைன்னா மர்டர் கூட, இது தூக்கு தண்டனை என்ன வேணாலும் கொடுக்கலாம். a false witness. அப்பனா நம்ம வார்த்தைகளை பேசும்போது are we being a false witness? மத்தவங்கள பத்தி பேசும்போது என்ன மாதிரி நம்ம வார்த்தைகளை யூஸ் பண்ணி பேசுறோம்? தப்பா ஏதாவது பேசுறோமா மத்தவங்கள பத்தி? that is also called false witness. மத்தவங்கள பத்தி தப்பா பேசுறது is not something that God appreciates. கோவமா எப்படி பேசுறோம் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர்? நம்ம ஒரு பிரதர்ன்னு சொல்லும் போது இட்ஸ் ஆல்சோ சம்மன் ஹூஸ் நெக்ஸ்ட் டு அஸ். நம்மளோட ஃபேமிலி மெம்பரா இருக்கலாம், இல்லைன்னா ஆபீஸ்ல வேலை செய்யறவங்களா இருக்கலாம். கோவத்துல எப்படி பேசுறோம்? நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்றோமா? அவங்கள தப்பான வார்த்தைகளை வச்சு பேசுறோமா? The Bible says very clearly you will be judged for that. So life and death is in the power of the tongue ன்னு சொல்லும் போது these are few examples. ஒரு ஃபால்ஸ் விட்னஸ் சொல்லும் போது ஜட்ஜ் வந்து சொல்லிடுறாரு, ஆமா இவன் தப்புதான், என்டையர் ஜூரி மெம்பர்ஸ் இப்படி சொல்லிட்டாங்க, ஒரு இன்னசென்ட் மேனை பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பா போயிடுது. இட் குட் பி அ சர்ஜன். ஒரு டாக்டர் வந்து சொல்றாரு, இல்ல இது ஈஸியா சுகப்படுத்தலாம், ஒரு சர்ஜரி பண்ணா சுகமாயிடும். So there is life when he speaks. Arguments and murder. இப்ப நீங்க அந்த படத்துல பாத்தீங்கன்னா most of the time யாராச்சும் இன்னொருத்தரை சாவடிக்கிறாங்கன்னா it would have started with some argument. ஏதாவது ஒரு சண்டையில ஸ்டார்ட் ஆயிருக்கும், ஏதோ ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் ஆயிருக்கும், ஏதோ ஒண்ணு காரணம் இருந்திருக்கும். காரணம் இல்லாம ஒருத்தரை போய் சாவடிக்க மாட்டாங்க. இட் would have heated up argument ஆகி கோவத்துல போயிட்டு அவங்க அந்த கோவத்தை எப்படி டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுன்னு தெரியாம போய் அவங்க சாவடிச்சிடுறாங்க. லைஃப் அண்ட் டெத் அந்த ஆர்கியூமெண்ட்லயே நம்ம ஸ்டாப் பண்ணிருந்தோம்னா அந்த நிலைமைக்கே போயிருக்காது, டெத் வந்திருக்காது அந்த பர்சனுக்கு. So take for the example our weather reports. வார்னிங் கொடுக்குறாங்க, டொர்னேடோ வரும், earthquake வரும், இல்ல floods வரப்போகுது, ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது இட்ஸ் கிவிங் லைஃப் டு அஸ். So how we use our words is very important for us. Anybody who uses our words carelessly is going to be in danger. Reckless words, any word that is reckless, யோசிக்காம பேசுற வார்த்தைகள் எல்லாமே ஒரு கத்தி மாதிரி பியர்ஸ் பண்ணுமா. It pierces us. I can ask you this, இதை நான் உங்ககிட்ட கேட்கலாம், எத்தனை பேர் நம்ம கிட்ட அந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணி பேசி இருக்கிறாங்க? நம்ம எத்தனை பேர் இங்க பாதிக்கப்பட்டிருக்கோம்? ஆராய்ந்து பாருங்க. சின்ன வயசுல இருந்தே சில பேரு நம்ம அந்த ஹர்ட்ஸ் எல்லாம் கேரி பண்ணிக்கிட்டே வரும். ஏன்னா யாரோ ஒருத்தர் என்னமோ சொல்லிட்டாங்க, அது வந்து நம்மளுக்கு அவ்வளோ ஒரு பாதிப்பாயிருக்கு. We will make life's decisions based on that. அது அவ்வளோ நம்பி அதில் நம்ம வந்து டிசிஷன்ஸே அதுல பேஸ் பண்ணி போறோம். ஏன்னா யாரோ நம்மள கேர்லெஸ்ஸா பேசிட்டாங்க, அது ஆனா நம்மளுக்கு அவ்வளோ பாதிச்சிருக்கு. நம்ம அந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்றோமா? Gossipers and babblers, the Bible says that you should not associate with them. அவங்க கூட பழகாதீங்கன்னு சொல்றாரு. அனாவசியமான வார்த்தைகள் பேசுறவங்க கிட்ட பழகாதீங்க, ஒத்தர பத்தி பேசுறவங்க கிட்ட பழகாதீங்கன்னு சொல்றாரு. ஏன்னா அதுல பாவம் இருக்கு. Peter charges us with this command. So put away all malice and all deceit and hypocrisy
and envy and all slander. Slander comes because we gossip. ஒரு எத்தனை சர்ச்சஸ்ல தெரியுமா, நடுவுல குரூப்பா ஃபார்ம் பண்ணி ஒருத்தரை பத்தி அப்படி பேசி அத்தனை வாட்டி சர்ச்சஸ்குள்ள டிவிஷன்ஸ் நடந்திருக்கு. We have to be very careful with the way we speak. யார்கிட்ட என்ன வார்த்தைகள் பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கிரதையா இருக்கணும். ஃபால்ஸ் விட்னஸ், தப்பா ஏதாவது பேசுறோம்னா இட்ஸ் ஃபால்ஸ் விட்னஸ். தப்பா யார பத்தியும் நம்ம பேசக்கூடாது. ஒருத்தரை பத்தி நம்ம அந்த ரெப்யூட்டேஷனை ஸ்பாயில் பண்ணக்கூடாது. அண்ட் யூஸ்வலா அது ஜோக்குன்னா விமென் மட்டும் தான் காசிப் பண்ணுவாங்க, கிடையாது, மென்னும் காசிப் பண்றாங்கன்னு அதுவும் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். Idle and careless words will be judged. See, the Bible says, I tell you, on the day of judgment, people will account for every careless words they speak. You will be justified by your words or you will be condemned. இப்போ நீங்க நம்ம கேர்லெஸ்ஸா என்ன பேசுறோம், I didn't mean it, சும்மா நான் சொன்னேன் அப்படின்றது கூட, வாயில வார்த்தை சும்மா அப்படி வந்துச்சுங்க, அந்த ஃப்ளோல அப்படியே வந்துருச்சு. ஐயோ, அது செல்லாதுங்க, ஆண்டவர் முன்னாடி செல்லாது. It doesn't go well with God. He cannot. He's saying idle and careless words, you will be judged. நியாய தீர்ப்பு வரும். You will be condemned by it or justified by it. என்ன மாதிரி வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்றோம், யோசித்துட்டு பேசுறோமா? சில பேர் தாய்மார்கள் பிள்ளைங்க மேல அவ்வளோ திட்டுவாங்க. சின்னதா ஏதாவது பண்ணிருப்பான், அந்த கோபம் வந்து திருப்பி நான் சொல்லிட்டு இருக்கேன், திருப்பி எப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு கடகடன்னு வார்த்தைகள் வரும். எல்லாம் ஆபீஸ்ல, இல்லைன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ஸ்குள்ள, எல்லாம் மதர் இன் லா டாட்டர் இன் லாக்குள்ள, இல்லைன்னா சுப்பீரியரும் அந்த மேனேஜருக்குள்ள, பீப்புள் ஹூ ஆர் ஒர்க்கிங், எல்லாத்துக்குள்ளயும் நடுவுல அவ்வளோ வேர்ட்ஸ் வி ஆர் எக்ஸ்சேஞ்சிங். என்ன மாதிரி வேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்றோம்ட்டு நியாயமா நம்ம யூஸ் பண்ணோம். ஏன்னா we will be judged by it. The word of God says we will be judged by it. And the Bible also says a lying tongue God hates. It's an abomination to the Lord. பொய் சொல்றோம்னா ஃபால்ஸ் விட்னஸும் பொய் சொல்ற மாதிரி தான். மத்தவங்கள பத்தி தப்பா பேசுறதும் ஒரு லைட்டா ஒரு ட்விஸ்ட் பண்ணா கூட இட் இஸ் கால்ட் லைங். 99 the best lie is 99% truth இருக்கும், அதுல 1% தான் பொய். That is called the best lie. The lip of truth shall be established forever, says the Lord. But a lying tongue, சான்ஸே கிடையாது. Lying tongue is only for a moment, அவ்வளவுதான். It cannot be established forever. Abomination, அருவருப்பா இருக்கு ஆண்டவருக்கு. பொய் சொல்ற நாக்கு அவருக்கு அருவருப்பா இருக்கு. But the word of God says, நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் நாக்க, we have long life. If you control your tongue, long life is guaranteed. இது எல்லாமே ஆண்டவரோட வசனங்க. Those who control their tongue will have long life. வாயை காக்கிறவன், நாவை காக்கிறவன், கண்ட்ரோல் மாட்டாங்க. இது எப்படிப்பா கண்ட்ரோல் பண்ண முடியும்? ஆண்டவர் ஏதாவது வார்த்தையில சொல்லி இருக்கிறாரா, என்ன மாதிரி நான் பேசணும், என்ன மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரா? இப்ப நம்ம பார்த்தோம் என்ன மாதிரி இருக்கக்கூடாதுன்னு இல்லையா? God says use good and helpful words. நல்ல வேர்ட்ஸா யூஸ் பண்ணுங்க, கெட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்றாரு. Ephesians 4:29 நீங்க பார்க்கலாம். Don't use foul or abusive language. கெட்ட வார்த்தைகளை பேசாதீங்க, மத்தவங்களை பாதிக்கிற மாதிரி இருக்கிற வார்த்தைகளை பேசாதீங்க. என்ன மாதிரி வார்த்தை பேசணுமா? குட் அண்ட் ஹெல்ப்ஃபுல் வார்த்தைகள், நல்ல வார்த்தைகள், மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ற உள்ள வார்த்தைகள், மத்தவங்களை என்கரேஜ் பண்ற உள்ள வார்த்தைகள். அவங்களுக்கு அதை கேட்கும் போது அவங்களுக்கே ஒரு உற்சாகம் வரும், அவங்களுக்கே ஒரு ஆறுதல் வரணும். அந்த மாதிரி உள்ள வார்த்தைகளா பேசுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. That's the word of God. Next என்ன மாதிரி வார்த்தைகள் பேசணும்? Wise words, நியாயமுள்ள வார்த்தைகள். ஏன்னா தப்பான வார்த்தைகள் கோபத்துல பேசும்போது அது கத்தி மாதிரி இருக்கு, நம்மள பியர்ஸ் பண்ணும், மத்தவங்கள அது ஹர்ட் பண்ணும். It will hurt others. Don't speak rashly. யோசிக்காம பேசாதீங்க. யோசித்து
நியாயமுள்ள வார்த்தைகளா பேசுங்க. அது தவிர என்ன சொல்றாரு? ஜென்டில் ஆன்சர் டர்ன்ஸ் அவே wrath. நம்ம ஒரு அமைதியா ஒரு அன்புள்ள வார்த்தைகளா பேசும்போது அவங்களுக்குள்ள மத்தவங்க மேல இருக்கிற கோவமும் கம்மியாயிடும். அவங்களுக்கும் நம்ம மேல இருக்கிற கோவம் அப்படியே அடங்கி போகும். இல்ல 2 பேரும் கோவப்பட்டு பேசிட்டே இருந்தனா சில டைம் மர்டருக்கே போய் it can end in murder. Don't stir up anger. கோபத்தை உண்டாக்காதீங்க. சில பேருக்கு அது ஒரு பழக்கமா போயிடும். தூண்டி விடலாம் கொஞ்சம். அப்படி கொஞ்சம் பேசி விடலாமே. பாரு என்ன மாதிரி அவங்க டென்ஷன் ஆவாங்க பாரு அப்படின்னு ஜோக் அடிப்போம். அந்த மாதிரி பண்ணாதீங்க. God does not want us to do that. ஆண்டவர் நம்மள அந்த மாதிரி பேசணும்னு விருப்பம் இல்ல அவருக்கு. The gentle answer turns away wrath. The tongue of the wise useth knowledge aright, but the mouth of fools pour out foolishness. என்ன வாயில வருதோ பேசணும்னா அது foolishness ஆயிடும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நியாயமா பேசுங்க. ஏன் தெரியுமா? Out of the abundance of the heart the mouth will speak. மனசுக்குள்ள என்ன இருக்கோ அதுதான் வாயில வரும். ஆனா நம்ம இருதயத்துக்குள்ள அசுத்தம் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கெட்ட வார்த்தைகள், நம்ம கோபம் உள்ள வார்த்தைகள் அந்த மாதிரி தான் நம்ம பேசுவோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஜென்டிலா யூஸ் பண்ணுங்க வேர்ட்ஸை, கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணுங்க வேர்ட்ஸை. ஏன்னா மனசுக்குள்ள ஆண்டவரோட அன்பு இருந்தா ஆண்டவரோட அன்பு காமிக்கும் போது ஜென்டில்னஸோட தான் காமிக்கும். ஹம்பிள் ஹார்ட். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன நடந்துருது? பெருமை வந்துருது. அவங்க என்ன மன்னிப்பு கேட்கட்டும், நான் தப்பு பண்ணலையே, அவங்க சொல்லட்டும், அவங்க ஃபர்ஸ்ட் போன் எடுத்து பேசட்டும், அவங்க ஃபர்ஸ்ட், அது வரைக்கும் மூஞ்சி தூக்கிட்டு நம்ம உட்காந்துட்டு இருக்கோம். அந்த மாதிரியா நம்மள பிஹேவ் பண்ண சொல்றாரு ஆண்டவர்? இல்ல. God is asking us to work out of humility. ஹம்பிளா இருங்க, தாழ்மையா இருங்க அப்படி. இது மட்டும் இல்லாம God is telling us use the right words. கரெக்டான வார்த்தைகளை நீங்க யூஸ் பண்ணுங்க. இந்த Isaiah 54ல வசனத்துல அங்க போட்டிருக்கு, the tongue of those taught so that I may know how to answer the tired one with the right word. ஒவ்வொருத்தர்கிட்டயும் என்ன மாதிரி வார்த்தைகளை நான் யூஸ் பண்ணி அவங்க கிட்ட பேசணும்ட்டு ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுக்கிறார். ஒரு பாஸ் கிட்ட பேசும்போது என்ன மாதிரி பேசணும், ஒரு ஹஸ்பண்ட் கிட்ட பேசும்போது எப்படி பேசணும், ஒரு வைஃப் கிட்ட பேசும்போது எப்படி பேசணும், நம்ம கூட வேலை செய்யறவங்க கிட்ட என்ன மாதிரி பேசணும், இதெல்லாம் ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒவ்வொருத்தர்கிட்டயும் கரெக்டான வேர்ட்ஸ் யூஸ் பண்றதுக்கு கத்துக்கோங்க. அதுதான் சொல்றாரு ஃபர்ஸ்ட்ல, கண்ட்ரோல் யுவர் டங், லேர்ன் ஹவ் டு டேம் யுவர் டங். அந்த ஜேம்ஸ்ல போட்டிருக்கு, ரொம்ப கஷ்டங்க டேம் பண்றது டங். So God is saying, learn how to do it. கத்துக்கோங்க எப்படி பண்ணணும்னு. ஏன்னா ஜீசஸ் அவரோட வாழ்க்கையில பார்க்கும்போது லூக் 4:22ல நீங்க பாருங்களேன், எல்லாரும் they were amazed at the way the words were coming out of his mouth. Gracious words were coming out of his mouth. நீங்களும் நானும் அப்போ we are representatives of Jesus-னா நம்ம வார்த்தைகள் எப்படி இருக்கணும்? gracious words. ஜீசஸ் மாதிரியே பேசணும். நம்மளும் gracious words-ஆ பேசணும் இல்லையா? we are representing him இல்லையா? and we should not retaliate. பல்லிக்கு பல்லி வாங்க கூடாது. when Jesus was insulted, நீங்க பாத்தீங்கன்னா அவர் மேல அவ்வளோ குற்றம் கண்டுபிடிச்சு அவ்வளோ இன்சல்ட் பண்றாங்க அவரை. அவர் என்ன சொல்றாரு? வாய்வே திறக்கல, மைட்டா இருந்தாரு. நான் ரீபே பண்றேமா ஈவில் உனக்காக அப்படின்னு சொல்றாரு. மத்தவங்க ஒண்ணு தப்பா பேசுறாங்களா, நான் பாத்துக்கிறேன், அது என்கிட்ட விட்டுரு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நீ அது உன் கையில எடுத்துக்க வேண்டாம், இது உனக்கு ஒரு பேர்டனா போயிடும், வேண்டாம், நீ பேசாத, நான் பாத்துக்கிறேன். டோன்ட் ரிட்டாலியேட். திருப்பி பேசணும்னு யோசிக்காதீங்க. யாராச்சும் ஒருத்தர் பேசினா அப்படியே நீங்க அமைதியா இருக்கும் போது அவங்களும் அப்படியே அமைதியா. Mute the mics, please. Thank you. Know when to remain silent. Jesus சொல்றாரு John 14:30ல disciples கிட்ட சொல்றாரு, I will no longer talk much with you.
And in another place it says, Isaiah 53:7 நீங்க பாத்தீங்கன்னா, அவரு he was oppressed, afflicted, yet he did not open his mouth. Like a lamb led to the slaughter, like a sheep before its shearers is silent, so he opened not his mouth. நம்ம யாருமே இந்த அளவுக்கு நம்மளுக்கு உபத்திரம் வந்தது கிடையாது. ஜீசஸ் மாதிரி வந்ததே கிடையாது இது வரைக்கும். வந்திருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, என்கிட்ட இருந்து கத்துக்கோங்க. Learn how to remain silent. அமைதியா இருக்க கத்துக்கோங்க. Know when to open your mouth and speak. Know what to speak. என்ன பேசணும்னு கத்துக்கோங்க. எப்போ சைலண்டா இருக்கணும்னு கத்துக்கோங்க. எப்போ பேசணும்னு கத்துக்கோங்க. ஒவ்வொருத்தர்கிட்ட என்ன மாதிரி பேசணும்னு கத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். Be careful what you say to God. ஆண்டவர் கிட்ட என்ன பேசுறோமோ, இது மத்தவங்க கிட்ட நம்ம பேசுறத பத்தி நான் பேசிட்டு இருந்தேன். இப்ப ஆண்டவர் சொல்லி தராரு, எக்லீசியாஸ்டிஸ் 5 நீங்க 1ல இருந்து அந்த ஃபர்ஸ்ட் 5 வெர்சஸ் நீங்க வாசிங்க. ஃபர்ஸ்ட் 6 வெர்சஸ் வாசித்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா போட்டிருக்கு. செகண்ட் வெர்ஸ் மட்டும் நான் எடுத்திருக்கிறேன் இங்க. திங்க் பிஃபோர் யூ ஸ்பீக். பேசுறது ஆண்டவருக்கு முன்னாடி பேசுறதுக்குள்ள யோசிங்க ஃபர்ஸ்ட். கேர்லெஸ்ஸா பேசாதீங்க ஆண்டவர் முன்னாடி. என்ன பேசணுமோ கேர்ஃபுல்லா இருந்து பேசுங்க. He is in heaven and you are on earth. So let your words be few. கொஞ்சமாவே இருக்கட்டும் உங்க வார்த்தை. ஏதாவது நான் செய்யறேன்னு சொன்னீங்கன்னா செஞ்சிருங்க. ஆண்டவர்கிட்ட விளையாடாதீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு. Let's not speak something that we don't mean. அதுவும் அந்த 6வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, it says, oh Lord, நான் அதை மீன் பண்ணல, நான் சும்மா அப்படியே சொன்னேன் ஆண்டவரே அப்படின்ட்டு எல்லாம் சொல்ல முடியாது. ஆண்டவர் முன்னாடி எக்ஸ்கியூசஸ் கிடையாது. ஆண்டவர் யாருன்னு புரிஞ்சுக்கோங்க. When you speak before God, think and speak. கேர்ஃபுல்லா பேசுங்க. Now I want to tell you the most important way of doing it. We are a new creation. நம்ம புது சிருஷ்டியா மாறிட்டோம் இல்லையா? ஆண்டவரை ஏத்துக்கிட்ட உடனே பழைய மனிதன் போயிட்டாரு, புது மனிதன் வந்தாச்சு. We are a new creation in Christ. New creation எப்படி இருக்கணும்? மத்தவங்கள மாதிரி நம்ம வார்த்தைகளை யூஸ் பண்ண முடியாது. இப்போ நம்ம பார்த்தோம் என்ன மாதிரி வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ணணும், எப்படி பேசணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஒரு நியூ கிரியேஷனா இருக்கும் போது the Bible says in Ephesians 4:29 ல இருந்து 32 verses நீங்க பாத்தீங்கன்னா, no corrupt communication should proceed out of your mouth, but that which is good to the use of edifying, that it may minister. என்ன சொல்றாரு? Only what is blessing others. It should minister to the people. நீங்க 31st and 32nd verse பாத்தீங்கன்னா, என்னது பழைய மனிதனோட வார்த்தைகள் எப்படி இருக்கும்? It will be full of bitterness, wrath, anger, clamor, evil speaking, malice. இது எல்லாம் இருக்கும். அதெல்லாம் எடுத்துருங்க. நீங்க புது மனிதன் ஆயிருக்கீங்க. Be ye kind one to another, tender hearted, forgiving one another, even as God for Christ's sake had forgiven you. எப்படி இருக்கணுமா? அன்பா இருக்கணுமா? அன்பா இருக்கணுமா? ஒருத்தர மன்னிக்கணும். ஆனா இதுக்கு 2 வேர்சஸ்க்கும் நடுவுல 30வது வேர்ஸ் இருக்கு பாருங்களேன். அதான் ரொம்ப முக்கியமான வேர்ஸ். Grieve not the Holy Spirit of God, whereby ye are sealed unto the day of redemption. இது ஏன் இந்த வசனம் இதுக்கு 2 வசனத்துக்குள்ள நடுவுல வச்சிருக்காங்க? ஏன்னா நம்ம பேசுற வார்த்தைகள் it will grieve the Holy Spirit. இது தமிழ்ல யாராச்சும் வாசிக்கிறீங்களா? Can anybody read this in Tamil, please? தமிழ்ல யாராச்சும் வாசிக்க முடியுமா இத? அன்மியூட் பண்ணி வாசிங்க. இங்க ஸ்கிரீன்லயே இருக்கு, இங்க இருந்தே வாசிச்சா போதும். என்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். துக்கப்படுத்தாதிருங்கள். பரிசுத்த ஆவியை
துக்கப்படுத்தாதிருங்கள். அது கீழேயும் வாசித்திருங்களேன் ப்ளீஸ். சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷ்ணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஆமென். ஒவ்வொரு மன்னிச்சனா என்ன ஆயிடுது? கோவம் நிக்காது. 1 Corinthians 13ல பார்க்கும்போது அன்பு பத்தி போட்டிருக்கு. டோன்ட் கீப் ரெக்கார்ட் ஆஃப் ராங்ஸ். சில டைம் என்ன யோசிக்கிறோம், ஒன்னொன்னா மைண்ட்ல டிக் பண்ணிட்டு வரும். அந்த டைம் இப்படி பண்ணாங்க, 2வது வாட்டி இப்படி பண்றாங்க, 3வது வாட்டி இப்படி பண்றாங்க அப்படின்னு நம்ம கணக்கு வச்சுட்டே வருவோம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? கணக்கு வைக்காதீங்க. டோன்ட் கீப் அ ரெக்கார்ட் ஆஃப் ராங்ஸ். மத்தவங்க நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுப்பாங்க, கரெக்ட் தான். ஆனா நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும்? அதுக்கு அன்பா ரெஸ்பாண்ட். அந்த இருதயத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அது பண்ணும் போதுதான் நம்ம துக்கப்படுத்தாம இருக்கணும்னா இந்த மாதிரி விஷயத்துல நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். We have to please the Holy Spirit of God. அப்போ நம்ம என்ன மோட்டிவோட நம்ம நல்ல உறவு வச்சிருக்கணும்? It is not because we should be happy. நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குள்ள சந்தோஷமா இருக்கணும், ஃபேமிலிக்குள்ள சந்தோஷமா இருக்கணும். அதெல்லாம் இட்ஸ் an effect. It will come like that. சந்தோஷமா தான் இருப்போம். ஆனா அது நம்ம மோட்டிவா இருக்கக்கூடாது. நம்ம மெயின் முக்கியம் ஏம் என்ன இருக்கணும்? We should not grieve the Holy Spirit of God. இதுதான். இது நம்மளோட மோட்டிவா இருந்துச்சுன்னா நம்ம பேசுற வார்த்தைகள் எல்லாமே கேர்ஃபுல்லா நம்ம பேச ஆரம்பிப்போம். அன்புள்ள வார்த்தைகளா பேச ஆரம்பிப்போம். ஏன்? Holy Spirit is within us. அவரை கிரீப் பண்ணிட்டோம்னா அவர் போயிடுவாரே. எனக்குள்ள அப்ப யாரு இருப்பா? நான் அனாதை ஆயிடுவேனே. ஆண்டவரோட ஸ்பிரிட் எனக்குள்ள இல்லைன்னா நான் இங்க வாழ்க்கை ஆண்டவரை பத்தி நான் பேசணும்னு அவசியமே கிடையாது. போயிடுச்சு, முடிஞ்சது கதை. If we grieve the Holy Spirit, அந்த பாவம் மன்னிக்கப்படாதுன்னு சொல்லி இருக்கு வார்த்தை. It's a very serious topic that we are talking. இன்னைக்கு பேசுற வார்த்தைகள் இது நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான வார்த்தைகளா இருக்கு. ஒருத்தர் நம்ம வீட்டுல இருக்கும் போது ஆண்டவரை மகிமைப்படு ஜேம்ஸ் 1ல என்ன 3ல என்ன போட்டிருக்கு? ஒரு டைம் நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறோம், அடுத்த நேரத்துல மத்தவங்களை தப்பா பேசுறோம், கெட்டது வார்த்தை பேசுறோம், அன்புள்ள வார்த்தை பேசல. ஒரே வாயில இருந்து அந்த மாதிரி வரக்கூடாதுன்னு போட்டிருக்கு இல்லையா? அப்போ ஒவ்வொருத்தரும் நம்ம வீட்டுல இருக்கும் போது மெயின் டெஸ்டிங்கே நம்ம வீட்டுல இருக்கிற போதுதான். Our relationships within the house matter a lot. நம்ம எப்படி ஒருத்தர் கிட்ட அன்பா இருக்கிறோம், that matters a lot. நம்ம அதுல ஜெயிச்சோம்னா அது ஒரு பெரிய வெற்றி. அதுக்கப்புறம் போய் மேடையில நின்று பேசுறது ரொம்ப ஈஸிங்க, மெசேஜ் கொடுக்கறதும் ரொம்ப ஈஸி. ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி வாழ்க்கை வாழ்றோம் பாருங்க, அங்கதான் கஷ்டம். We cannot grieve the Holy Spirit of God because the Spirit of God is the one that is giving us the strength to live that life. Holy Spirit மட்டும்தான் நம்மள இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நடத்துறதுக்கு உதவி செய்ய முடியும். அவர் இல்லைன்னா நம்ம ஆண்டவரை ப்ளீஸ் பண்ணவே முடியாது. Galatians 5:16ல பாத்தீங்கன்னா என்ன போட்டிருக்கு? Walk by the Spirit, be led by the Spirit of God ன்னு இன்னொரு இடத்துல போட்டிருக்கு. And you will not gratify the desires of flesh. ஏன்? Desires of the flesh வந்து old creation. இப்போ நம்ம புது சிருஷ்டியா மாறிட்டோம். புது சிருஷ்டியா மாறின உடனே we should walk by the Spirit of God. And when we walk by the Spirit of God, we should be careful not to grieve the Holy Spirit of God, but to please God and glorify Him. I just want to share something. இன்னைக்கு காலையில நான் ஜெபிச்சுட்டு இருக்கும் போது ஆண்டவரோட ஒரு குட்டி ஒரு 30 seconds தான் இருந்திருக்கும், ஒரு விஷன் மாதிரி காமிச்சாரு. I saw a throne of God. அது ஆண்டவர் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கு. சைட்ல ஏஞ்சல்ஸ் யாரோ இருக்கிறாங்க. ரொம்ப ஒன்றும் கிளியரா இல்லை, ஆனா கொஞ்சம் மேல ஒரு ஹைட்ல இருக்கு அந்த த்ரோன். அங்கிருந்து கோல்டன் ஸ்டெப்ஸ், அது ஒரு 20-25 ஸ்டெப்ஸ் இருந்திருக்கும். அதுக்கு மேல இருந்து அந்த த்ரோன்ல இருந்து அழகா ஒரு பியூட்டிஃபுல்லா ஜென்டிலா there is a river flowing. ஒரு வாட்டர் அப்படியே அழகா ஃப்ளோ ஆயிட்டு வருது. ஆண்டவர் கிட்ட நான் சொல்றேன், ஆண்டவரே, this is the throne of grace, Lord. உங்க கிருபை வந்து your throne of grace and mercy
அப்படியே வருதா, எனக்கு mercy தாங்க ஆண்டவரே, எனக்கு கிருபையை தாங்க ஆண்டவரே அப்படின்னு நான் கேட்கிறேன். அந்த தண்ணி என் மேல தொடட்டும் ஆண்டவரே. அப்புறம் எனக்கு தோணுச்சு, இந்த மாதிரி வார்த்தை ஏதாவது இருக்கா பைபிள்ல? And then God showed me that there is a verse like this in the Bible. நிச்சயமா சொல்லணும்னா Revelations 22 verse 2 நான் நேத்து வாசிச்சேன். And it spoke about the tree of life. ஏன்னா நான் இந்த வசனம் நான் உங்களுக்கு முன்னாடி காமிச்சேன் Proverbsல, the healing tongue is a tree of life. அதோட ரெஃபரன்ஸ் நான் பார்க்கும்போது இந்த வசனத்தை நான் வாசிச்சேன். ஆனா முதலாவது வசனத்தை நான் வாசிக்கல. And God showed me this, that the angel showed me a river of the water of life, as clear as crystal, flowing from and of the Lamb. Down the middle of the main street of the city, on either side of the river stood a tree of life, bearing 12 kinds of fruits. 12 வித்தியாசமான பழங்கள் அந்த tree of lifeல இருக்கான். And the leaves of the tree are healing of the nations. ஆண்டவர் என்ன சொல்றாரு? The healing tongue is a tree of life. Healing tongue is a tree of life. இங்க என்ன போட்டிருக்கு? Tree of life is healing for the nations. அப்பனா நம்ம வாயினோட வார்த்தையில எவ்வளோ ஹீலிங் இருக்கு யோசித்து பாத்தீங்களா? எவ்வளோ ஹீலிங் இருக்கு in our words. That is what God is showing us today. நம்மளோட வார்த்தையை ஹீலிங் கொடுக்கணும், ஜென்டிலா இருக்கணும், அன்பா இருக்கணும். ஏன்? Because that is the spirit of the Lord. And God, இதே reference, இதே வசனம், it is there again in Ezekiel 47 1 to 12. அங்கேயும் அப்படி போட்டிருக்கு. நீங்க உங்களுக்கு டைம் இருக்கும் போது நீங்க தயவுசெய்து வாசிங்க. அதுல என்ன போட்டிருக்குன்னா, the river வந்து it does not have an ordinary virtue. It gives life. This river of water, it gives life. And the river of water is actually the Holy Spirit of God giving life wherever it goes. The river is touching. Wherever it touches, there is life. And the tree of life வந்து அந்த river, அந்த Holy Spirit ஓட வல்லமையை எடுத்து, it's bearing fruits that is of 12 different kinds, and it brings healing to the nations. And this is what it says in Proverbs, the healing tongue is the tree of life. It is medicinal. It brings healing. So என்ன மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணோமா? அந்த Proverbs 15 verse 4ல இன்னொரு இன்டர்பிரிட்டேஷன்ல பார்க்கும்போது it says, he who keepeth your tongue, they shall be filled with the Spirit. Can you see the connection? Do not grieve the Spirit of God. ஏன் நடுவுல வந்திருக்கு அந்த ரெண்டு வசனத்துக்குள்ளன்னு? கனெக்ஷன் புரியுதா உங்களுக்கு? The Holy Spirit of God is the one that brings healing. And when he speaks through our tongue, we can bring healing to the nations. நம்மளோட வாயின் வார்த்தைகள் சுகம் படுத்துற வார்த்தைகளா இருக்கணும். Soothing words. Another translationல soothing words யூஸ் பண்ணுங்க அப்படின்னு போட்டிருக்கு. தமிழ்ல வாசிக்கலாம்னா வாசிக்கலாம். Proverbs 15:4ல நீங்க வாசிக்கலாம். அந்த மாதிரியோட வார்த்தை, gentle words, சுகப்படுத்துற உள்ள வார்த்தைகளா யூஸ் பண்ணணும். இன்னொரு ரெஃபரன்ஸ்ல நம்ம பார்த்தோம், it should minister to the people. அவங்களுக்கு அது ஹீலிங்கா இருக்கணும். கோபமா இருக்கிறவங்களுக்கு ஹீலிங்கா போகணும் நம்மளோட பேசுற வார்த்தைகள். perverse tongue, அங்க என்ன போட்டு perverse tongue, crooked and பொய் சொல்ற வார்த்தைகள், இல்ல கெட்ட வார்த்தைகள், இதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம். It will grieve the Holy Spirit of God when we use such words coming from நம்ம மவுத்ல words of life வர வேண்டிய இடத்துல இந்த மாதிரி கெட்ட வார்த்தைகள் யூஸ் பண்ணும்போது want it grieve the Holy Spirit? ஆவியானவருக்கு நிச்சயமாவே அது துன்பம் கொடுக்கும்ல. ஏன்னா அவர் அந்த மாதிரி கிடையாது. அதே நாக்க யூஸ் பண்றாரு டு பிரிங் ஹீலிங். அதே நாக்க வந்து தப்பான வார்த்தைகள் யூஸ் பண்ணும் போது அவருக்கு ரொம்ப பாதிக்கும். அது it hurts the Holy Spirit of God. It grieves the Holy Spirit of God when we use bad words, wrong words, untimely words. கெட்ட வார்த்தைகள் யூஸ் பண்ணும் போது it impacts the Holy Spirit so much. deeply wounds him. அவரை துக்கப்படுத்துது அந்த வார்த்தைகள். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கலாமா? நம்மளோட வார்த்தைகள் எப்படி இருக்கு?
இப்போ இந்த லாக்டவுன்ல போகும்போது கூட எல்லாரும் நிறைய நம்ம ஃபேமிலிக்குள்ள ஒத்துமையா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஆண்டவர் கொடுத்திருக்கிற வார்த்தைகளை யூஸ் பண்றதுக்கு நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம். புட் கண்ட்ரோல் வாட் யூ ஹாவ் டு சே. மத்தவங்க கிட்ட நம்ம தப்பா பேசியிருந்தனா, let's ask the Lord to forgive us. நம்ம கிட்ட தப்பா பேசி இருந்தாங்கன்னா, வேற யாராச்சும் நம்மள துக்கப்படுத்தி இருந்தாங்க அவங்களோட வார்த்தையில, let's release it. அதை விட்டுறலாம். ஏன்னா that is a lie from Satan. It should not control us. நம்மள கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. நான் ஏன் இதை சொல்றேன்னா, நிறைய வேர்ட்ஸ் ஐ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இட். என் மேல நிறைய பேர் சில வேர்ட்ஸ் யூஸ் பண்ணது என்ன ரொம்ப பாதிச்சிருக்கு. அதனால நான் ஒரு குகைக்குள்ள இருக்கிற மாதிரியே இருந்தேன் கொஞ்சம் வருஷமா. until the Lord broke through. ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுக்கிற வரைக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. I was under the control of those words. They were hurting words. துக்கப்படுத்துற வார்த்தையா இருந்துச்சு. ஆனா அதுல இருந்து எனக்கு வெளியே வர முடியல. But the Lord came and broke that. I released it. ஆண்டவர் கிட்ட அத ஒரு நாள் சொல்லிட்டேன். இந்த மாதிரி என்னை பத்தி பேசுறாங்களே ஆண்டவரே. And then the Lord told what he thinks about me. ஆண்டவர் அதான் சொல்றாரு. ஆண்டவர் என்ன பேசுறாரு உங்ககிட்ட? ஆண்டவர் என்ன மாதிரி வார்த்தைகளை உங்ககிட்ட யூஸ் பண்ணிருக்காரு? அதை பத்தி யோசிங்க. மத்தவங்க நம்ம மேல திட்டின வார்த்தைகள் எல்லாம் மறந்துடலாம். Let's leave it. அதெல்லாம் எடுத்து போயிட்டு ரிலீஸ் பண்ணுங்க. அவங்க தப்பா பேசியிருந்தா கூட, ஆண்டவரே நான் உங்களை மன்னிக்கிற ஆண்டவரேன்ட்டு ரிலீஸ் forgiveness. நம்ம மத்தவங்களை ஹர்ட் பண்ணியிருந்தனா, let's ask the Lord to forgive us. நம்ம ஹர்ட் பண்றவங்க நம்ம கிட்ட இருக்கிற உறவானவரா தான் இருப்பாங்க. It will be our own family members that we are hurting a lot. அதனாலதான் நீங்க இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாத்தீங்க இல்லையா, லாக்டவுன் வரும்போது ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாயிடுது ஒருத்தர் கூட. அந்த டைம்ல we are hurting people. மத்தவங்களை நம்ம ஹர்ட் பண்ணிடுறோம், மத்தவங்க நம்மள ஹர்ட் பண்ணிடுறாங்க. But today God wants to remind us, release forgiveness. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க மன்னிச்சிடுங்க. நீங்க உங்களோட வார்த்தையை கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணுங்க. Let's bring healing into our families. கோவிட் வைரஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு. ஒரு சின்ன வைரஸ், கண்ணுக்கு கூட தெரியாத வைரஸ் is causing life and death for many people. And God has given us power in our tongue to bring healing. இது ஹீலிங் கோவிட் கொடுக்கிற சிக்னஸோட பெரிய ஹீலிங் இது. This is a eternal healing because it is connected to the tree of life. ஆண்டவரோட த்ரோன்ல அங்கிருந்து வர tree of life. Our words are coming in front of the throne of God. நம்மளோட வார்த்தைகள் ஆண்டவரோட சமூகத்துக்கு முன்பாக நிக்குது. ஆனா அது மாதிரி என்ன கேர்ஃபுல்லா நம்ம யூஸ் பண்ணணும் நம்மளோட வார்த்தைகளை. ஆண்டவர் முன்னாடி என்ன மாதிரி வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ண முடியும்? He's telling, use words of healing. Use gentle words. லைஃப் கொடுக்கிற வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஜீவன் கொடுக்கிற வார்த்தைகளா யூஸ் பண்ணுங்க. உண்மை உள்ள வார்த்தைகளா யூஸ் பண்ணுங்க. கிரேஷியஸ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஜென்டிலா இருங்க. ரொம்ப அவசரப்பட்டு பேசிடாதீங்க ஒண்ணுத்தையும். Shall we ask the Lord, ஆண்டவரே, Psalms 141:3ல சொன்ன மாதிரி, ஆண்டவரே, put a guard over my mouth, Lord. Keep a watch over the door of my lips. காவல் போடுங்க ஆண்டவரே, என் வாயில காவல் போடுங்க ஆண்டவரே. எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரே. ஆவியானவரே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. உங்களை நான் துக்கப்படுத்தி இருந்தேன்னா என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. மத்தவங்களை நான் துக்கப்படுத்தி இருந்தேன்னா என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. ஏன்னா ஜேம்ஸ்ல கிளீனா போட்டிருக்கு, there is no way by which you would have been without hurting somebody. நம்மளோட வேர்ட்ஸ் கண்ட்ரோல் பண்றதுக்கு அவ்வளவு கஷ்டம். மத்தவங்களை கண்டிப்பா துக்கப்படுத்தி இருப்போம், மத்தவங்க நம்மள கண்டிப்பா துக்கப்படுத்தி இருப்பாங்க. ஆனா இதுக்கு மேலையும் நம்ம ஆண்டவருக்குள்ள புது சிருஷ்டியா இருக்கும் போது துக்கப்படுத்தும் போது ஆவியானவரையே நம்ம துக்கப்படுத்துறோம். அதுல இருந்து நம்ம வெளியே வாங்கணும். ஆவியானவரே, உண்மை துக்கப்படுத்த முடியாத கூடாத ஆண்டவரே, ப்ளீஸ் புட் a guard over my mouth, Lord அப்படின்னு ஜெபிப்போமா?
let this be a lesson for us today. நீங்க எழுதி வச்சுக்கோங்க, இது நம்ம சபையா, இது ஒருத்தருக்கு நம்ம என்கரேஜ் பண்ணி நல்ல வேர்ட்ஸா யூஸ் பண்ற ஒரு சபையா மாறணும். ஆண்டவர் நமக்குள்ள வாசம் செய்யறாரு. He has made us the church. We are the church. ஆண்டவரோட ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறனால நம்ம ஒரு சபையா இருக்கோம். நம்ம அவருக்கு சாட்சியா இருக்கணும். இருக்கிறதுக்கு ஆண்டவர்கிட்ட கிருபையை கேட்போம், தயவை கேட்போம். ஒவ்வொருத்தரும் இங்க இட்ஸ் a lesson for me. எனக்கு இது பெரிய பாடமா இருந்துச்சு. as I prepared this, ஆண்டவரோட வார்த்தை கொடுக்கும் போது இது எனக்கு ஒரு பெரிய லெசனா இருந்துச்சு. நானும் உங்க கூட சேர்ந்துதான் நான் கத்துக்கிறேன். இது எல்லாமே கத்துக்கிட்டதை தான் நான் ஷேர் பண்றேன். as a church, as a body of Christ, நம்மளும் இத்தனை ஃபேமிலிஸ் இருக்கிறோம். எல்லாரும் நம்மளோட குடும்பத்துல ஆண்டவரோட அன்பை காமிச்சோம்னா ஒருத்தரும் நம்மளோட ரிலேஷன்ஷிப்ஸ் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும், எவ்வளவு அன்பு செலுத்த முடியும், மத்தவங்களை எவ்வளவு அழகா நேசிக்க முடியும், ஆண்டவரை பத்தி எவ்வளவு அழகா சொல்ல முடியும் இல்லையா?